வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பழங்கால தமிழ் நீதி கதைய தான் அலச போறோம். நம்மளோட கோபத்தால ஏற்படுற மறைமுக விளைவுகளையும், அத நம்ம வாழ்க்கையிலயும், உறவுகள்லயும் ஏற்படுத்துற உண்மையான தாக்கத்தையும் இந்த கதை ரொம்பவே அழகா விளக்குது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. சில சமயம் நம்ம நிதானத்தை இழந்து பயங்கரமா கோபப்படுவோம். அப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு சாரி கேட்போம். ஆனா அப்படி மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் பழையபடி ஆயிடுமா? மனசுல விழுந்த கரை நிஜமாவே முழுசா அழிஞ்சிடுமா? இத கொஞ்சம் உங்க மனசுல வச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற மூல கதை இதுதான். கோபத்தின் கதை. ரொம்ப எளிமையான தலைப்பு. ஆனா இதுக்குள்ள அடங்கி இருக்கிற வாழ்க்கை தத்துவம் ரொம்பவே பெருசு. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமா நாம இப்போ பிரிச்சு பார்க்க போறோம். சரி, இப்போ கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். ஒரு பெரிய எமோஷனல் சிக்கலோட தான் இந்த கதையே தொடங்குது. ஒரு இளைஞன் இருக்கான். அவனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வந்துகிட்டே இருக்கும். இது நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆனா அவனுக்கு தொடர்ச்சியாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவும் வர்ற இந்த கோபம் ஒரு கட்டத்துல பெரிய சிக்கலா மாறிடுச்சு. இதுக்கு உடனே ஒரு தீர்வு தேவைப்படுது. இப்படி போயிட்டு இருந்தப்போ அவனோட அப்பா உள்ள வராரு. ஆனா அவர் எந்த அட்வைஸும் பண்ணல. அதுக்கு பதிலா ஒரு விசித்திரமான டாஸ்க் அவன்கிட்ட குடுக்கறாரு. அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? சட்டுன்னு ஒரு சுத்தியலையும் ஒரு கை நிறைய ஆணிகளையும் அவன் கையில கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சுவரை காமிக்கிறாரு. எந்த ஒரு நீண்ட விளக்கமும் இல்லாம இந்த பொருட்கள் மட்டும் அவன் கையில கொடுக்கப்படுது. கொடுத்துட்டு அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இதுதான்: இனிமேல் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் இந்த சுவத்துல ஒரு ஆணிய அடி. கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? நம்மளோட கோவத்தை ஒரு பிசிக்கலான செயலாக மாத்துறதுக்கான ஒரு அருமையான ட்ரிக் இது. அடுத்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த பையனோட எமோஷனல் ஸ்டேட் ஒவ்வொரு நாளும் எப்படி மாறுதுன்னு ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி இப்போ பார்க்க போறோம். அவனோட கோபம் குறையிற விதம் ஒரு டைம் லைன் மாதிரி நடக்குது. முதல் நாள் அவன் 10 ஆணிகளை அடிக்கிறான். ஆனா அடுத்த நாளே அது 7ஆக குறையுது. அப்புறம் போக போக 5, 2ன்னு குறைஞ்சி ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். கோபத்தோட வீரியம் குறையிறது அவனுக்கே கண்கூடா தெரிய ஆரம்பிக்குது. கடைசியா அந்த சுவத்துல அவன் அடிச்ச மொத்த ஆணிகளோட எண்ணிக்கை சரியா 45. இப்போ அவன் அப்பா கிட்ட போய், நான் 45 ஆணி அடிச்சிட்டேன், ஆனா இனிமே எனக்கு கோவமே வராதுன்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றான். தான் முழுமையா மாறிட்டோன்னு அவன் தீர்க்கமா நம்புறான். ஆனா அப்பாவோட பாடம் இதோட முடியல. இப்போ அவர் ரூல்ஸ அப்படி தலைகீழா மாத்துறாரு. நிலைமை இப்போ அப்படியே மாறுதுங்க. முன்னாடி என்ன ரூலு? கோபம் வந்தா ஆணி அடிக்கணும். ஆனா இப்போ உனக்கு கோபமே வராத நாட்கள்ல நீ அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆணிய பிடுங்கி எடுன்னு சொல்றாரு. கோவப்பட்டப்போ வெளிப்படுத்தின அதே எனர்ஜிய இப்போ அமைதிய கடைபிடிச்சு வாபஸ் வாங்க சொல்றாரு. இங்கேதான் இந்த கதையோட சிமெட்ரி ரொம்ப அழகா வெளிப்படுது. சுவத்துல இருக்கிற அந்த 45 ஆணிகளையும் ஒன்ன விடாம பிழுங்கி எடுக்க அவனுக்கு துல்லியமா 45 நாட்கள் முழுமையான அமைதி தேவைப்படுது. 45 நாள் கழிச்சு ஆணி எல்லாத்தையும் பிடுங்கிட்டோங்கிற பயங்கர பெருமையோட அவன் அப்பாவை அழைச்சிட்டு போய் அந்த சுவரை காமிக்கிறான். அப்பாடா, நம்ம இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நாமளே முழுசா ஜெயிச்சிட்டோம். ஆனா அவன் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா இந்த அலசலோட மிக முக்கியமான கட்டத்துக்கு நாம இப்போ வந்துட்டோம். இங்கதான் அந்த பையனோட சந்தோஷத்தை அப்பா ஒரு சின்ன கேள்வி மூலமா சுக்குநூறாக்குறாரு. அப்பா ரொம்ப அமைதியா இந்த அதிர்ச்சியூட்டும் கேள்வியை கேக்குறாரு. சரிப்பா, ஆணிகளை எல்லாம் பிடுங்கிட்ட, ஆனா அந்த சுவத்துல இருக்கிற ஓட்டைகளை என்ன செய்வேன்? இந்த கேள்வி அவனை உறைஞ்சு போக வைக்குது. ஆணி போனதுக்கு அப்புறம் சுவத்துல மிச்சம் இருக்கிற அந்த நிரந்தரமான பாதிப்பை அவன் அப்பதான் கவனிக்கிறான். கதையோட உண்மையான அர்த்தம் இங்கதான் புரிய வருது. அந்த சுவத்துல இருக்கிற ஓட்டைகள் வேற ஒண்ணும் இல்ல. நாம கோபத்துல மத்தவங்களை காயப்படுத்துறோம்ல, அந்த மீள முடியாத மனவடுகள் தான் அது. என்னதான் நாம சாரி கேட்டு வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிட்டாலும் அந்த காயத்தோட தழும்பு அப்படிதான் இருக்கும். மூலக்கதையோட கடைசி வரைக்கும் நாம வந்துட்டோம். இந்த உண்மையோட பாரம் மனச தாக்கியதும் அந்த பையனுக்கு பேச வார்த்தையே வரல. அப்படியே வெக்கி தலை குனிறான். அவனோட பெருமை எல்லாம் போய் ஒரு ஆழமான குற்றம் உணர்ச்சியும் புரிதலும் அவனுக்குள்ள வருது. இந்த அலசலை நாம முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த விட்டு செல்ல விரும்புறேன். நம்மளோட வார்த்தைகளை ஆணிகள்னு வச்சுக்கிட்டா நாமும் சாரி கேட்டு அந்த ஆணிய பிடுங்கிடலாம். ஆனா அந்த ஓட்டைகளை எப்படி ஆற்றுவது? இப்ப சொல்லுங்க, உங்களோட கோபத்தின் சுவர் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி.